விடுதலை புலிகளை காப்பாற்றவே கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த அணியினர் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு எண்ணவில்லை, அவர்களை வைத்து அரசியல் செய்வதற்காகத்தான் தலைவரை இன்று வடமாகாணத்தின் முதலமைச்சராக ஆகியிருப்பார்கள். மஹிந்த அணி அவர்கள் சரணடைய மறுத்த காரணத்தால் தான் இன்று இவர்கள் தேசிய வீரர்கள் போல கருணா மற்றும் பிள்ளையான் மற்றும் கேபி ஆகியோர் இப்போது எப்படி இருக்கிறாங்க. எப்படி அடுத்த பிள்ளையான் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கான 600 போலீசார் உயிரிழப்புக்கு காரணமான இருந்த கருணா மற்றும் பிள்ளையான் அவர்கள் இன்று சுதந்திரமாக இருக்கிறார்கள். 89,000 ஈழத்தமிழர்கள் அகதியாக இருக்கிறார்கள். நாங்கள் மக்களுடைய உயிரை பாதுகாத்தோம். அந்த பங்களாதேஷ் நேபாளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் புரட்சியின் போது கொல்லப்பட்டார்கள். நாங்கள் அப்படியெல்லாம் செய்யல. நாங்கள் பின்வாங்கினோம். மக்கள் புரட்சி வரைக்கும் பின்வாங்கி தங்களுடைய அரசை பாதுகாத்துக் கொண்டோம். அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு பதிலாக தாங்கள் அரசை பாதுகாத்துக் கொண்டோம். ஆனால் அரசாங்கம் அச்சுறுத்தல்களை விடுக்கிறார். வெளியிற அறிக்கையில பார்த்தால் அச்சுறுத்தல் விதமாக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற ரீதியில அறிக்கை. வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் விடுதலை புலிகளை காப்பாற்றவே கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர்கள் துணிந்திருந்தார்கள் என்ற கதையை தான் இப்பொழுது ஊடகவியலாளர்கள் முன்னிலையிலே ஒருவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 17 வருடத்துக்கு பின் ஒரு காணொலி நேற்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு ஊடக சந்திப்பின் போது. அதில் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளி தெரிய வந்திருக்கிறது. வாக்குமூலம் சொல்ல கிட்டத்தட்ட இவர்கள் கடைசி கட்ட யுத்தத்தின் போது முக்கியமான தளபதிகள் என்றுமே வெள்ளக்கொடியுடன் வரவில்லை என்ற ரீதியிலான ஒரு வாக்குமூலத்தை வழங்கியதாகவும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த காணொலி வெளியிட்டது வேறு யாரும் இல்ல, சரத் பொன்சேகா தான். அப்போது யுத்த காலத்தில் போது முக்கிய நபராக காணப்பட்டவர் இந்த சரத் பொன்சேகா. இவர் குறிப்பிடுற விடயம் தான் இப்படியான விடயம். இந்த இவர் குறிப்பிடுற விடயத்தில் முக்கியமானது என்னென்னா, விடுதலை புலிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை எனக்கு இல்லை, மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச அவங்களுக்கு அரசியல் தேவை காரணமாக இருந்தது. இதுக்கான 3 உதாரணங்களை குறிப்பிடுறேன். அந்த 3 உதாரணங்கள் என்னென்ன? குறிப்பாக என்னத்தை காப்பாற்ற எண்ணினார்கள். அவர்கள் அரசியல் தேவைக்காகத்தான் இந்த மஹிந்த அணி அவர் விடுதலை புலிகளை காப்பாற்ற எண்ணினார்கள். ஆனால் அதுக்கு 3 உதாரணம் இருக்கு. கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு 2 நாள் போர் நிறுத்தம் செய்கிறார்கள். இதற்கு காரணம் கேட்ட போது கிளிநொச்சிக்கு மஹிந்த பயணம் செய்ய போகிறார், அதனால தான் போர் நிறுத்தம் செய்யப்படுகிறார். அதே மாதிரி 2009 தை மாதமும் போர் நிறுத்தம் செய்கிறார்கள். இதற்கு காரணம் கேட்ட இப்படி ஒரு காரணம் சொல்லப்படுது. அதுக்கு முதல் 2005ஆம் ஆண்டு மஹிந்த அணியினால் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. இந்த எலெக்ஷனை முன்னிட்டு, தேர்தலை முன்னிட்டு பணம் கொடுக்கப்பட்டது என்று அது நம்ப தகுந்த விடயமா என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமா தான் காணப்படுது. அப்ப அந்த விடயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்றார். அப்ப இப்படி பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த மஹிந்த அணியில மஹிந்த அணியினர் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு எண்ணவில்லை, அவர்களை வைத்து அரசியல் செய்வதற்காகத்தான் எண்ணுகிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லுகிறார். அதோட இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்றார் என்று பார்த்தால், இந்த விடுதலை புலிகள் சரணடைய வைப்பதற்காகவும் அல்லது அவர்களை முழுமையாக சரணடைய வைப்பதற்காகத்தான் இந்த மஹிந்த அணி முயற்சி செய்தார்கள். அவர்கள் அப்படி சரணடைந்திருந்தால் தலைவரை இன்று வடமாகாணத்தின் முதலமைச்சராக ஆகியிருப்பார்கள் மஹிந்த அணியினர் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றார். அவர்கள் சரணடைய மறுத்த காரணத்தால் தான் இன்று இவர்கள் தேசிய வீரர்கள் போல தாங்களின் தேசிய வீரர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்று மஹிந்த அணியினர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு காணொலியை போடுகிறார். இந்த காணொலியிலே சவேந்திர சில்வா மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெறுவதாகத்தான் இந்த சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த தொலைபேசி உரையாடல் மூலமாக பலதரப்பட்ட விடயங்கள் இதன் போது பகிரப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த இடத்துல மஹிந்த அணி, கோத்தாபயா எல்லாருமே சேர்ந்து விடுதலை புலிகளை காப்பாற்ற எண்ணினார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். ஆனால் தான் என்றுமே நான் காப்பாற்ற எண்ணல என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை. ஆனா இதுக்கு முக்கியமான உதாரணங்களை பல சொல்றார். அதாவது விடுதலை புலிகளின் தலைவராக இருந்தாலும் சரி, இணைய தளபதியாக இருந்தாலும் சரி, காப்பாற்றப்பட்டிருந்தால் அவர்கள் இன்றைய வேறு நிலையில் இருந்திருப்பார்கள். அதாவது வடகிழக்குல முதலமைச்சராக இருந்திருப்பார்கள், இணைய பதவிகளை வைத்திருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். இதுக்கு உதாரணமாக அவர் குறிப்பிடப்படியும் கருணா மற்றும் பிள்ளையான் மற்றும் கேபி ஆகியோர் இப்போது எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, கடந்த காலங்களில் எப்படி இருந்தாங்க. அதாவது அரசாங்கத்தோட மஹிந்த ராஜபக்ச அவர்களின் துணையோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில அவர் அங்கத்துவராக இருந்தார் நம்மளோட கருணாமா. அடுத்த பிள்ளையான் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கான பாரிய அளவு செல்வாக்கை பெற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து கேபி அவர்களும் பலதரப்பட்ட செல்வாக்கை பெற்று தற்பொழுது சுதந்திரமாக நடமாடி திரிகின்றார் என்ற வகையில் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 600 போலீசார் உயிரிழப்புக்கு காரணமான இருந்த கருணா மற்றும் பிள்ளையான் அவர்கள் இன்று சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்ற ரீதியில் யாரு சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவ எதுவாக இருந்தாலும் அவர் கூறின பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இங்கு வழங்கி இருக்கிறோம். பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த செய்தி எவ்வாறு வருங்காலத்தில் வரப்போகிறது என்பதை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். யார் அடுத்த ஜனாதிபதி என்று தன்னை தானே சொல்லிக் கொள்ளுபவர்?
நாமல் ராஜபக்சே நாமல் ராஜபக்சே தான் இப்பொழுது பல கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வர எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு தான் இப்படியான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வர அந்த சந்தர்ப்பத்தில் மு.க. ஸ்டாலினை பார்த்தே தனது கேள்வியை முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அண்மையில 89,000 ஈழத்தமிழர்கள் அகதியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்களுக்கு நிரந்தர விசா அல்லது குடியுரிமை வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த கடிதத்துக்கு தான் இவர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல நாமல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது நல்ல விஷயம், நீங்க எழுதியிருக்கிறது நல்ல விஷயம். இது அரசியல் நோக்கத்திற்காக இருக்கக்கூடாது. தங்களை போல என்று சொல்றாரு தெரியும். அரசியல் நோக்கத்துக்காக இருக்கக்கூடாது, மக்களுடைய நலனை காக்கக்கூடியதா இருந்தால் நல்லது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். இப்படியான இதுல மேலும் அவர் குறிப்பிட விடயம் என்னடா, எங்கட காலப்பகுதியில் நாங்க அரசாங்கத்தில் இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் அங்கிருந்த தமிழ் மக்கள் எங்கட நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு பல தரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் இதுக்கு தடையாக பல விடயங்கள் இருந்தது. இந்த இப்படியான தடையான விடயங்களை நீக்க வேண்டும். இப்பொழுது அரசாங்கமாக நீக்கி அவர்களை சரியான முறைப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். அதே நேரத்தில் இந்த கொலை, இரட்டை கொலை அண்மையில கொழும்பு அதி உச்ச பாதுகாப்பு வலயத்துக்கு அருகாமையில் நடைபெற்ற சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவியார் கொலை சார்ந்த ஒரு விடயத்திலையும் இவர் நாமல் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கார். அக்ரோகொடையில நடந்த இந்த இரட்டை கொலை வழக்கில் சட்டத்தரணியர் கொல்லப்பட்டிருந்தார். சட்டத்தரணியானவர் எங்கடது சட்ட ஆய்வு குழுவில் இருந்தார். இந்த சட்ட ஆய்வு குழுவுக்கு அரசாங்கத்துக்கும் பாரிய குளறுபடிகள் இருந்தது என்ற வகையிலையும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த கொரோனா காலத்திலும் சரி, 2022ஆம் ஆண்டு அந்த கலவரத்தின் போதும் சரி, நாங்கள் மக்களுடைய உயிரை பாதுகாத்தோம். அந்த பங்களாதேஷ், நேபாளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் புரட்சியின் போது கொல்லப்பட்டார்கள். நாங்கள் அப்படியெல்லாம் செய்யல, நாங்கள் பின்வாங்கினோம். மக்கள் புரட்சி வரைக்கும் பின்வாங்கி நாங்கள் தங்களுடைய அரசை பாதுகாத்துக் கொண்டோம். அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு பதிலாக தாங்கள் அரசை பாதுகாத்துக் கொண்டோம். ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கமானது அரசை சீரழிக்கக்கூடிய நிலைக்கு இட்டு செல்லுகிறார்கள், அல்லது அரசை வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு போவதற்காக இட்டு செல்லுகிறார்கள் தற்கால அரசாங்கம் என்ற ரீதியில தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலதிகமாக அவர் மின்னருடைய குறிப்பாக பல தரப்பட்ட அரசாங்கம் அச்சுறுத்தல்களை விடுக்குது. அதாவது அரசு மருத்துவர்கள் மருத்துவ சேவைக்கு வராவிட்டால் அவர்களை மக்கள் பார்த்துக் கொள்வாங்க என்ற வகையிலையும் தனது கருத்துக்களை அரசாங்கம் தெரிவித்து வருது. இதையும் கண்டிக்கத்தக்கது என்ற வகையிலையும் சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் வெளியிட அறிக்கையில பார்த்தால் அச்சுறுத்தல் விதமாக இருக்கிறது. அந்த மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் அவர்களை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற ரீதியில அறிக்கையை இந்த அரசாங்க சுகாதார அமைச்சர் வெளியிடுறார். அப்ப இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு பயமா இருக்கு. அதே நேரத்தில் இந்த அமைச்சர்கள் அரசாங்கத்துக்கு உள்ளேயும் வெளியே பல்வேறுபட்ட அறிக்கைகளை வெளியிடும் போது அந்த அறிக்கையில பார்க்க தங்களுக்கு அச்சமாக ஏற்படுகிறது. சட்டத்துறை மீது பல்வேறு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் நாமல் அவர்கள். இவர் அண்மையில கொஞ்சம் இந்த சமூக ஊடகங்களில் நெருக்கமாக பழகி வருகிறார். தான் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகவோ என்னவோ தெரியல. பார்ப்போம். கீரை கிடைக்கும் எதிர்கடுதானே என்ன மாதிரி தான் இது இருக்குது. பார்ப்போம். தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும்? ஜால்ரா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.